ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கும் சிந்தனைக்கும் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதிலிருந்து நாம் எப்படி அந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையோடு அந்த வசனத்தை வியாக்கியானம் செய்யணும், விளங்கிக் கொள்ளணும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 45 அதிகாரம் 11 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்கிற வார்த்தையை கவனிங்க. இது ஆண்டவரே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதாய் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், தமிழ் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இது எங்கிருந்து வந்தது? தமிழ் வார்த்தைகள் இந்த மொழிபெயர்ப்பு எங்கிருந்து வந்தது? ஆங்கிலத்திலே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லி 2 மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அந்த 2 மொழிபெயர்ப்புகளிலுமே இந்த வசனம், இந்த கடைசி வார்த்தை யூ கமாண்ட் மீ, எனக்கு கட்டளையிடுங்கள் என்கிறதன் அர்த்தத்திலே போடப்பட்டிருக்கிறது. King James Version and New King James Version are very misleading for this verse. இந்த வசனத்திற்கு ரொம்ப தவறான ஒரு மொழிபெயர்ப்பு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கிறது. அதை அப்படியே தமிழில மொழிபெயர்த்தவர்களும் அப்படியே அதை பயன்படுத்தி விட்டார்கள். இதை நான் எப்படி தவறுன்னு சொல்லுகிறேன்? சரியான மொழிபெயர்ப்பை நான் முதல்ல சொல்லிவிட்டு அதற்கு பின்பு நான் உங்களுக்கு ஆதாரங்களை எடுத்து வைக்க விரும்புகிறேன். NIV translation is correct, New International Version. அது எழுதப்பட்டிருக்கிறது, this is what the Lord says, the Holy One of Israel and its Maker, concerning things to come. Do you question me about my children, or give me orders about the work of my hands? இந்த வார்த்தையை கவனிங்க. Do you question me? Do you command me? என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாயா, எனக்கே கட்டளை கொடுக்கிறாயா என்கிறதான விதத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறார். அவர் கட்டளை இடுங்கள் என்று சொல்லவில்லை, அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை பார்த்து கேள்வி கேட்பீங்க என்ற அர்த்தத்திலே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இதை நான் எப்படி ஆணித்தரமாக சொல்ல முடியும்? NIV டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்ட், மற்ற காரியங்கள் எல்லாம், மற்ற வெர்ஷன்ஸ் எல்லாம் தப்பு என்று சொல்லி நான் எப்படி சொல்லுகிறேன்? இதற்கு தான் நம்ம கான்டெக்ஸ்ட படிக்கணும். அந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் படிக்க வேண்டும். நம்ம ஒருவேளை கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்து வருகிறோம், பைபிள் ஆண்டுடைய வார்த்தை எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அரமிய மொழியில் எழுதப்பட்டது. ஒருவேளை நீங்க இதை கேட்ட உடனே ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அப்போ இன்னைக்கு நம்ம எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் அரமிய மொழியும் படிச்சாதான் ஆணுடைய வார்த்தையை வழங்கும் போல, அப்ப நம்ம ஆணுடைய வார்த்தையை வாசிக்க தேவையில்லை, படிக்க தேவையில்லைன்னு சொல்லி நாம் ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடக்கூடாது. எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் அரமிய மொழியும் படிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நேரம் இருந்தால், உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால், கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார் என்று சொன்னால் தைரியமாக நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் அதை படித்தால்தான் தமிழ் வேதாகமும் புரியும் என்று சொல்லி நான் சொல்லவே இல்லை. தவறாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. நான் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுக்கு முந்தின பிந்தின வசனங்களை வாசியுங்கள், அந்த அதிகாரத்தை வாசியுங்க, அந்த புத்தகத்தை வாசியுங்க, எதற்காக எழுதப்பட்ட அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் தவறான வியாக்கியானங்கள் தான் வெளியே வரும். தவறான வியாக்கியானங்கள் வெளியே வருகிறதுனால தான் இன்றைக்கு தவறான உபதேசங்கள் பரவி இருக்கிறது. தவறான உபதேசங்கள் பரவி இருக்கிறதுனால தான் ஜனங்கள் தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல நம்மளுக்கு என்ன சாட்சி வேண்டும்? சரி, மறுபடியும் இந்த வசனத்துக்கு நம்ம வருவோம். We are going to read the immediate context. இதனுடைய உடனடி சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். ஏசாயா 45 அதிகாரம் 9, 10, 11, 12, 13 எல்லா வசனங்களையும் நான் சேர்ந்து வாசிக்கிறேன். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷர்களை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். சொல்லப்பட்ட வசனம், நம்ம வாசித்த வசனம் 11 வசனம் இந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை மத்தியிலே தான் வருகிறது. இதை புரிந்து கொள்ளாமல் எங்கேயாகிலும் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த அர்த்தம்
தவறாய் விளங்குறதா? இல்லை. இந்த கான்டெக்ட் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா இருக்கிறது. நான் பூமியை உண்டு பண்ணி நான் அதன் மேல் இருக்கிற மனுஷர்களை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வசனையை நான் கட்டளையிட்டேன், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ இப்படி வெளிப்படுத்திட்டே இருக்கும் பொழுது முந்தின வசனங்களையும் பாருங்க. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறா என்று சொல்ல தகுமோ? நமக்கு உரிமையே இல்லை. அப்போ எதற்காக நான் இவ்வளவு வேதனையோடு இந்த காரியங்களை உங்களுக்கு மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? இந்த 11ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு இதனுடைய முந்தின பிந்தின வசனங்கள் பார்க்காமல், அந்த கான்டெக்ஸ்டையே பார்க்காமல், சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்காமல் இன்றைக்கு ஒரு நூதனமான உபதேசம் கிளம்பி இருக்கிறது. என்ன உபதேசம் தெரியுமா? கர்த்தருடைய கரத்திற்கு கட்டளை கொடுக்கலாம் என்கிறதான உபதேசம். இது ஒரு ஜெப உபதேசமாகவே மாறிவிட்டது. we can command God. கர்த்தருக்கு நாம் கட்டளை கொடுக்க முடியும், கொடுக்கலாம், அதுல தவறு எதுவும் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் சொல்கிறதான ஒரு காரியம், அதுல தவறு இல்லை. காரணம், இந்த வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். வசனமே சொல்லியிருக்கிறதே, கர்த்தருடைய கரத்திற்கு கட்டளை கொடுக்கலாம் என்று சொல்லி வசனமே சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அவருடைய வாதமும் என்ன தெரியுமா? அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு அந்த உரிமை இருக்கிறது, கர்த்தருடைய கரத்திற்கு கட்டளை கொடுக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் இப்போ வாசித்த சந்தர்ப்ப சூழ்நிலை அதுல இருந்து நமக்கு தெளிவாய்த்திருக்கிறது. அது தவறான ஒரு வியாக்கியானம். அது மாத்திரமல்ல, இதற்கு தவறான வியாக்கியானம் என்று சொல்லி ஆதாரமாக சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க இந்த வசனத்துல எங்கேயுமே கட்டளை கொடுக்கிறவர்களுக்குன்னு போடப்படல, வேண்டிக் கொள்கிறவர்கள், ரிக்வெஸ்ட், ஆஸ்க், அந்த அர்த்தத்துல தான் போடப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகங்களிலே மேசியா சங்கீதங்கள் இருக்கிறது. ஆனால் முதல் மேசியா சங்கீதம், the first messianic psalm is Psalm 2, சங்கீதம் 2ஆம் அதிகாரம். Here God the Father is saying to the Son Jesus, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்கிறார் 8ஆம் வசனத்திலே, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை பார்த்து கட்டளை கொடுங்க என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு சொல்லவில்லை. என்னை கேள், ஆஸ்க் ஆஃப் மீ, அவ்வளவுதான். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த இடத்துல நம்ம வாசித்த வசனங்கள் எல்லாத்திலுமே எந்த இடத்துல போடப்பட்டிருக்குது? ஆண்டவரை பார்த்து கட்டளை கொடுக்கலாம் என்று சொல்லி எல்லா இடத்துலயுமே விண்ணப்பம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, கேளுங்க. யூ கேன் ஆஸ்க், யூ கேன் ரிக்வெஸ்ட், யூ கேன் ப்ளீட். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன். நாம இன்னைக்கு ரொம்ப பெருமைகளா நிறைய பேர் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளைகள், நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். நீங்களும் நானும் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரே பேரான குமாரன். நீங்களும் நானும் புத்திர ஸ்வீகாரத்தின்படி பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are sons by adoption, but Jesus is not an adopted son of the heavenly Father. நம்ம நன்றாய் புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட இயேசுவே பிதாவை பார்த்து கட்டளை கொடுப்பதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. அவர் கேட்கத்தான் முடியும், வேண்டுதல் செய்யதான் முடியணும். அவரே இயேசுவே இன்றைக்கு கேட்கத்தான் முடியும், வேண்டுதல் தான் செய்யணும் அப்படின்னா நாம எல்லாம் ஏமாத்துறோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக நான் சொல்லுகிறேன்? ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பின் தவறினாலே அதை சரியாய் விளங்கிக் கொள்ளாமல் அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு, என் கரத்திற்கு கட்டளை கொடுங்கள் என்ற வசனத்தை, அந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொண்டு ஒரு நூதனமான உபதேசமே இன்னைக்கு கிளம்பி விட்டது. ஜெபத்திலே we can command God, நம்ம கர்த்தருக்கு கட்டளை கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு நூதனமான உபதேசம், கள்ள உபதேசம் கிளம்பி இருக்கிறது. அநேக புத்தகங்கள் இன்னைக்கு இருக்கிறது, எப்படி ஜெபிக்க வேண்டும், how to pray. There are many books on how to pray. ஆனால் காலத்தினுடைய தேவை என்ன தெரியுமா? what is the need of the hour? It is how not to pray. எப்படி தவறாய் நாம் ஜெபிக்க கூடாது, அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு காரியம். Today the problem is not prayerlessness.
ஜெபமின்மை இந்த நாட்களினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை அல்ல. முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? தவறான ஜெபம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So it is very dangerous to take a text out of its context without checking other translations and the immediate context. சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையையும் பார்க்காமல், வேற எந்த மொழிபெயர்ப்பையும் பார்க்காமல், ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் அவருடைய அர்த்தம் என்று சொல்லி, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். ரொம்ப வேதனையான ஒரு காரியம். நாம் இதோடு இன்றைக்கு முடிக்க போகிறோம். உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். யோசித்து பாருங்கள். ஒரு வியாக்கியான கோளாறினால், தவறினால் வருகிறதான விளைவுகள் மிகவும் ஆபத்தா இருக்கிறது. We should not mislead people. ஜனங்களை நாம் தவறான வழியிலே நாம் நடத்தக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை சரியாய் நாம் கையாள வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையே நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்துவாராக. ஆமென்.